மற்றவங்களை மதிக்கணும். அவங்களும் ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்குள்ளும் ஆண்டவருடைய ஆவி இருக்குது. ஆகவே நான் அவர்களை மதித்தே ஆக வேண்டும். ஆக பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. கடந்த காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்கிறத ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்கு வாழ்வு வந்துருச்சுங்கிறதுக்காக இஷ்டம் போல கத்தக்கூடாது. வீண் கூச்சல் போடக்கூடாது. சண்டை சச்சரவு போடக்கூடாது. நீங்கள் சண்டை சச்சரவு போட்டு வீண் கூச்சல் போட்டிங்கனாக்கா யாருக்கு அவமானம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவமானம். ரோட்டில் போகிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அவங்களாம் கிறிஸ்தவங்களாம் அடிச்சுட்டு கிடக்குறாங்க பாருங்கள், அவங்களாம் கிறிஸ்தவங்களாம் குடிச்சிட்டு உளறிட்டு கிடக்குறான் பாருங்கள், அப்படி தானே சொல்லுவாங்க. ஆக பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமை அடைய கட்சி மனப்பான்மையும் வீண் கூச்சலும் உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களை உங்களை